இன்னைக்கு கூட நம்ம நிக்கோதேமஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோவான் 3:1-2 நம்ம வாசிச்சோம்னா, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று இங்க சொல்லப்படுகிறது. அப்போ நிக்கோதேமஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து எல்லா யூதர்களுக்கு அதிகாரியாக அவர் இருக்கிறாரு. பரிசேயர்களுக்கெல்லாம் அவர் தலைவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசேயர்களை பற்றி பார்த்தோம்னா, அநேகர் வந்து இயேசுவை அறியாத ஜனங்களாக இருந்தாங்க. இவரும் வந்து நிக்கோதேமஸும் வந்து முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இவர் வந்து ஒரு நீதிபதியை போல ஒரு பதவி உடையவராக அவர் இருந்தாரு. நிறைய பணம் இருக்கு அவருக்கு, நிறைய பதவி இருக்கு, நல்ல படிப்பறிவு அவருக்கு இருக்கு. இவர் வந்து பரிசேயரா இருந்ததுனால வெளிப்படையாக இயேசுவை வந்து இவர் அங்கீகரிக்க இல்லை. அதனால இங்க பார்த்தோம்னா, அவர் எப்ப போனார்னா 2வது வசனத்துல, அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்துல வந்தார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ராத்திரி சமயத்துல யாருக்கும் தெரியாம இயேசுவின் இடத்துல அவர் போயிருக்கிறாரு. ஏன்னா அவர் இயேசு மேல வச்சிருக்கிற அந்த அன்புல வந்து அவர் இடத்துல போயிருக்கிறாரு. இயேசு வந்து சில காரியங்கள் வந்து இந்த நிக்கோதேமஸ்க்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுல ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இயேசு சொல்றாரு நிக்கோதேமஸ் கிட்ட, நீ வந்து மறுபடியும் பிறந்தா தான் பரலோகத்திற்கு போக முடியும்னு சொல்லி இயேசு நிக்கோதேமஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா நிக்கோதேமஸ்க்கு அங்க ஒண்ணுமே புரியல. அவர் அந்த இடத்தை விட்டு போறாருன்னு சொல்லி இங்க நம்ம பாக்குறோம். இது ஒரு இடத்துல நிக்கோதேமஸ் பற்றி சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா, யோவான் 7:50, ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை உட்படுத்தோம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்கிறதோ என்றான். இங்க நம்ம பார்த்தோம்னா, நிக்கோதேமு வந்து ஒரு மீட்டிங் எல்லாரையும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, இயேசுவை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிக்கோதேமு இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆளை நம்ம தண்டிக்கும் பொழுது அதற்கு முன்பாக நம்ம அவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்லணும்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நிக்கோதேமஸ் வந்து சொல்றாரு. அவர் இயேசுக்காக அவர் பேசுறாரு. ஒரு மனுஷனை விசாரிக்கணும், அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து நம்ம அவங்கள பற்றி நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இங்க நிக்கோதேமஸ் வந்து அந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. அப்பொழுது மற்ற பரிசேயர்களுக்கெல்லாம் கோபம் வருது நிக்கோதேமஸ் மேல. இப்ப நம்ம பார்த்தோம்னா, முதல்ல பார்த்ததுல யோவான் 3ல பார்த்தோம், அவரு ராத்திரியில யாருக்குமே தெரியாம இயேசுவை போய் பாக்குறத பார்த்தோம். இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, நிக்கோதேமஸ் வந்துட்டு எல்லாருக்கும் முன்பாக இயேசுக்காக அவர் நின்று பேசுறது இங்க சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, யோவான் 19:39 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமைப்படியே அதை சுகந்த சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளின் படினாலும் அந்த கல்லறை சமீபமா இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள்னு சொல்லி இங்கு வசனம் சொல்லப்படுகிறது. இயேசுனுடைய சரீரத்தை வந்து அடக்க பண்ணும் பொழுது நிக்கோதேமஸ் என்ன பண்ணான்னா, 100 ராத்தல்னு சொல்லி பார்த்தோம்னா 40 கிலோ எடையுள்ள பெர்ஃப்யூம், சுகந்த வர்க்கத்தை வந்து கொண்டு வர்றாரு. பெர்ஃப்யூமை கொண்டு வந்து அந்த காஸ்ட்லியான பெர்ஃப்யூமை வந்து அவருடைய பாதத்தின் அருகில் அவர் வைக்கிறாரு. அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நார்மலா ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுது கொஞ்சமா தான் வைப்பாங்க. ஆனா ராஜாக்கள் எல்லாம் மறிக்கும் பொழுதுதான் நிறைய பெர்ஃப்யூம் கொண்டு வந்து போடுவாங்க. இங்க நிக்கோதேமஸ் என்ன பண்றாருன்னா, இயேசு மேல அளவுக்கு அதிகமான அன்பு அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து இந்த இயேசுனுடைய பாதத்தின் அருகே கொண்டு வந்து இந்த காஸ்ட்லியான பெர்ஃப்யூம், அவருடைய காசெல்லாம் கொடுத்து அந்த விலை உயர்ந்த பெர்ஃப்யூமை கொண்டு வந்து
இயேசுனோட பாதத்தின் அருகே வைக்கிறார்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. இயேசுவை இவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவர் இயேசுவை அவருக்கு பிடிக்கும். ஆனா இயேசுவை பற்றி அதிகமா தெரிய அவர் போய் போய் கற்றுக்கொள்றதுக்காக இயேசு இடத்துல போனதை நம்ம பார்த்தோம். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இயேசுக்காக அவர் குரல் கொடுத்தாரு. அந்த மீட்டிங் மத்தியில இயேசுவை தண்டிக்கிறதுக்காக அவங்க எல்லாம் பேசும்பொழுது இவர் இயேசுக்காக நின்னாரு. இங்க நம்ம பார்த்தோம்னா அவர் இயேசுக்காக விலை உயர்ந்த காஸ்ட்லியான ஒரு பெர்ஃப்யூமை கொண்டு போய் அந்த கல்லறையின் இடத்துல கொண்டு போய் அவர் வைக்கிறாரு. அப்போ அவர் இடத்துல இயேசு ஒரு விஷயம் கூட அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. என்ன சொன்னார்னா, நீர் மறுபடியும் பிறக்க வேண்டும்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆவினாலும் ஜலத்தினாலும் பிரவேசியா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாதுங்கிற காரியம் தான் இங்க இயேசு வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப இருளிலே இயேசுவை பார்க்க போன நிக்கோதமஸ் வந்து இயேசுக்காக குரலை எழுப்பின நிக்கோதமஸ் இங்க பார்த்தோம்னா இயேசுவை வந்து ராஜாவாக அவர் ஏற்றுக்கொண்டு அவரை ரட்சிப்பை முழுமையாக அவர் பெற்றுக்கொண்டு இயேசுக்காக விலையுயர்ந்த ஒரு பெர்ஃப்யூமை கொண்டு போய் அங்க வச்சதை நம்ம பார்க்கிறோம். கடைசியில பார்த்தோம்னா கடைசி நாட்கள்ல அவர் ஆதி அப்போஸ்தலர் சபையில வந்து ஒரு அங்கமாக மாறினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இவருடைய அடக்கம், நிக்கோதமஸோட அடக்கத்தை பற்றி பார்த்தோம்னா ஸ்தேவானுடைய கல்லறையின் அருகே தான் இவரையும் அடக்குனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் இந்த நிக்கோதமஸை பற்றி வசனம் பைபிள்ல சொல்லப்படுகிறது. நாமும் நம்மளுடைய இருதயத்துல என்னென்ன இருளான காரியங்கள் காணப்படுகிறதோ நிக்கோதமஸ் எப்படி கொஞ்சம் படிப்படியாக வெளிச்சத்துக்கு கடந்து வந்து முழுமையாக அவர் தேவனோட இணைந்து இருந்தாரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருளான காரியங்கள் மாறும்படியாக இயேசுக்காக நம்ம எழும்பி நிற்கிறவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக நம்ம மாறும்படியாய் நம்ம இந்த கதையின் வழியாக நம்ம ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த நேரத்திலும் கூட அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த வசனத்துக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர நிக்கோதமஸ் அப்பா எப்படி ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரே ஆளா இருந்தாலும் அப்பா உமக்காக பேசுகிறவராய் அப்பா உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள அப்பா விருப்பம் உள்ளவராய் இருந்தாரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ராஜாவாக ஆண்டவரே அப்பா இயேசுவாக ஏற்றுக்கொண்டாரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை தாழ்த்தி உடைய கரங்களை தெரிகிறோம் அப்பா. பரலோகத்துல பிரவேசிக்கிற பிள்ளைகளாக அப்ப எங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்துங்க. உச்சந்தலை இந்த உள்ளம் கால்வரமுடைய கரங்கள்ல தருகிறோமப்பா. குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. அப்பா உண்மையாய் ஆண்டவரை உங்களிடத்துல கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரை ரட்சிப்பு எங்களுக்கு கடந்து வரட்டுமே, எங்க சிந்தைகள்ல கடந்து வரட்டும் அப்பா. எந்தெந்த இடங்களில அப்பா எங்களுக்கு அறியாம நாங்க குறைவுபட்டு இருக்கிறோமோ எல்லா இடங்களிலும் அப்பா நீங்க நிறைவாய் நீங்க மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காக எழும்பி நாங்க பிரகாசிக்கணும். உமக்காக நாங்க ஆண்டவரே எழுப்ப ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எனது விளக்கை எரிய செய்தே இரவை பகலாக்கினே, எனது விளக்கை எரிய செய்தே இரவை பகலாக்கினே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன்.
ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் அப்ப இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காக எங்களுடைய ஜீவனை அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவ பலியாக இந்த நேரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே மெசேஜ் நேரத்தை ஆசீர்வதித்த கிருபைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு ரட்சகனை ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.